What would you do for love? I simply exist, guys. That's all I could do for you. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. நீங்களாம் பெரிய காதல் குறிப்பாட. உங்களுக்கு வேற யாரும் சொல்லலாம் என்ன, நான் சொல்கிறேன் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அண்ட் ஐ காட் ஒன் ப்ரப்போசல் guys. ஹாய் மாலினி, நான் இதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா இவ்வளவு அழகா பார்த்துக்க மாட்டாங்க. நான் லவ் வித் யூ. இந்த பதிவின் மூலியமா நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் இஸ் செல்ஃப் லவ். உங்களை நீங்களே லவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீ உன்னை நீயே லவ் பண்ணிக்கோ, வேற வழியே கிடையாது. கமிட்டடா சுத்தினாலும் பரவாயில்ல, நீங்க இன்னொருத்தவங்க லவ் பண்ணாலும் உங்களை நீங்களே லவ் பண்றது தப்பு இல்லை. ஸோ ஸ்டார்ட் லவ்விங் யுவர் செல்ஃப், அவ்வளோதான். இன்னைக்கு காதலர்கள் தினம் அப்படிங்கிறதுனால அந்த காதலை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி என் கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன்னு கேட்காதீங்க. இந்த ட்ரெஸ் எனக்கு போட்டால் துவைக்க போட்டுருவேன், அதனால போட்டு வந்தேன். இது மாதிரி எனக்கு எதிர்ப்பெல்லாம் கிடையாது. காதல்ன்ற கருமத்தை கண்டுபிடிச்சா மட்டும் என் கையில சேர்க்கணும். அக்கார்டிங் டு த கிரேட் பர்சன் சத்யமீனா, லவ் வந்து நம்ம 3 டைப்ஸாக பிரிச்சுக்கலாம். 3 ஸ்டேஜஸ்ன்னு வச்சுக்கலாமே. ஒன்று வந்து இந்த ஸ்கூல் பருவ காலகட்டத்தில் வர்றது, இந்த பப்பி லவ், குட்டி லவ், குழந்தை லவ், ஓகேவா? அது மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. ஏன்னா வந்து போர்டு எக்ஸாம்ஸ்லாம் வரும், அதுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ கான்சன்ட்ரேஷன் போயிடும், பிரேக்கப் பண்ணிடுவானுங்க. செகண்ட் வந்து இந்த காலேஜ் டைமிங், அந்த ஒரு 20s early 20s அதில் வருது. அது வந்து கொஞ்சம் இம்பல்சிவாக இருக்கும், தப்பாக ஏதாவது பண்ணுவானுங்க, அது அந்த மாதிரி முடியும். சம்டைம்ஸ் அது வந்து 3rd ஸ்டேஜுக்கு போய் கல்யாணத்தில் முடியும். அகைன் வந்து கல்யாணத்தில் முடிஞ்சால் அது லவ்னு கிடையாது. லவ் இஸ் லவ், மேரேஜ் இஸ் மேரேஜ். இது வேறு அது வேறு, புரியுதா? புரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். என்னடா புரியலங்கற? இதுவும் இல்லை, என்ன மாதிரி 20களெல்லாம் தாண்டிட்டீங்க, உங்களோட மிடில் 20ஸ்குள்ளே போக போகிறீங்க அப்படின்னா யூ கேன் ரியலி ஹோப் ஃபார் த தேர்ட் லவ். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் தேர்ட் லவ்னா 3வது ஸ்டேஜ் ஆஃப் லவ். அது வந்து ஆல்ரெடி 4 அடி வாங்கியிருப்பானுங்க, இல்லைன்னா என்ன மாதிரி உட்காந்துருப்பானுங்க, ஒன்றுமே இல்லாமல் சும்மா ஐ சிம்ப்ளி எக்ஸிஸ்ட் கைஸ், தட்ஸ் ஆல் ஐ குட் டூ ஃபார் யூ அப்படி இருப்பானுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்க 2 பேர் வந்து ஓகே we can try one more last time, அந்த மாதிரி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ட்ரை பண்ணுறது தான் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் என்ன பொறுத்தளவு, ஓகேவா? அது சம்டைம்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும், சம்டைம்ஸ் அந்த தேர்ட் ஃபார்ம்லாம் நடக்கவே நடக்காது. இது வரைக்கும் அவன் ஏதாவது பதில் சொன்னால அப்படின்னு என்ன அர்த்தம்? மூடிக்கிட்டு போங்கடான்னு அர்த்தம். பேசாமல் என்ன திரும்ப பண்ணலான்னு இருக்கேன், நேராக அந்த பொண்ணாண்ட போயிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிற மாதிரி நேராக எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு, மாமா எனக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருமா, எனக்கு லைஃபே போர் அடிக்குதுமா அப்படின்னு சொல்லலான்ட்டு இருக்கேன். ஜோக்ஸ் அப்பார்ட், யா தட்ஸ் மை லவ் லைஃப், விட்டுறலாம். ஸோ பேசிக்கலி என்ன தான் இந்த ஸ்டேஜஸ் டிஃப்ரெண்ட் ஆனாலும் என்னை பொறுத்தளவு லவ்னா என்னென்னா வந்து எப்படி சொல்கிறது, இப்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தாங்க. இப்போது நம்ம அம்மா அப்பாவை நமக்கு தெரியும், அவங்க வந்து நம்மளை பெற்றுட்டாங்க, வளர்ப்பாங்க, அவங்களுக்கு எல்லா கடமையும் உரிமைகளும் இருக்குது. பட் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் திடீர்னு நம்ம லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டுன்னு வருவாங்கல்ல, வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க, நம்ம நல்ல லிசனராக இருப்பாங்க, அது மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு லவ் வரும், ஓகேவா? திடீர்னு தான் வருவானுங்க. பட் என்ன, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்ஸ்லாம் இருக்குது, பட் அதை பற்றி நான் பேச வரல. பட் ஃப்ரெண்ட்ஷிப் அளவுக்கு லவ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. எனக்கு நிறைய பிரேக்கப் ஆகிட்டு உட்காந்து பார்த்துட்டு உங்களுக்குலாம் தெரியும் ஏன்னு, புரியுதா? புரிஞ்சுக்கோ. இந்த காதலித்து பார், காற்றில் பரப்பாய், விண்ணில் மிதப்பாய் அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அனதர் ஃபீலிங். இப்போ காரமாக எதாவது சாப்பிட்றீங்க, காரமாக இருக்குது, அது ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி தான் லவ் இஸ் ஜஸ்ட் அனதர் ஃபீலிங், அவ்வளோதான். அதுக்கு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து காம்ப்ளிகேட் பண்ணி அப்படி இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. பேசிக்கலி எதுக்கு இந்த வீடியோனா, கப்பிள்ஸாக இருக்கீங்கன்னா ஃபைன், வாழ்த்துக்கள். கல்யாணத்தில் முடியுமா? ஓகே. இல்லை அவங்க கல்யாணத்துக்கு நீங்கள் போய் சாப்பிட்டு வரீங்களா, இல்லை இவங்க கல்யாணத்துக்கு அவங்க வந்து மொய் வைக்காங்களா? ஓகே. எனிவே ஹாப்பி எண்டிங் தான், அவ்வளோதான். என்ன மாப்பிள்ளை பொண்ணு தான் மாறும், மித்தபடி கல்யாணம் நடக்கலாம் போகுது. ஸோ அவ்வளோதான். சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா வயிறு இருந்து கப்பிள்ஸை பார்த்து வயிறு அறியாமல் உங்கள் கப்பிள் நண்பர்களை பார்த்து நாடா அது இவனுக்கெல்லாம் அப்படி ஒரு வாழ்வு வந்திருக்கே அப்படின்லாம் பார்க்காம accept the fact that they are single and happy, accept the fact that they are committed and happy, அவ்வளோதான். கமிட்டடாக இருக்க கப்பிள்ஸை பார்த்து வயிறறியாமல் வாழ்க்கையில் உருப்படுறதுக்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோட எண்டில் வந்து சில லவ் டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நோட் பண்ணுறப்பேன். பட் ஸ்டில், அதாவது கோச் டசன்ட் ப்ளே அந்த மாதிரி, ஓகேவா? ஓகே, சில டிப்ஸ்லாம் என்னென்னா, எதுக்கு உனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், எதுக்கு நீ ஒரு பர்சனோட கமிட்டடாக இருக்கணும், ஒய் டு யூ வாண்ட் டு பி இன் லவ்? ஏன்னா லவ்னா அது மட்டும் தான் லவ் கிடையாது. அம்மா கிட்ட இருந்து வர்றது, உன் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வர்றது, இல்லை திடீர்னு ஒரு ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர் ஏதாவது ஒரு ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ், எல்லாமே லவ் தான். நம்ம ஏன் லவ் அப்படின்னு ஒரு இதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்து ஒரு டிஃபைன் பண்ணி அதை காம்ப்ளிகேட் பண்ணி சாதாரண விஷயத்தை அப்படியே ஐயோ லவ்னாலே தலைவலி தொந்தரும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏன் வேணும், எதுக்கு வேணும்ன்ற டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா வந்து என்ன வேணும், யூ ஹேவ் டு பி சூஸி. என்ன வேணும், யூ ஹேவ் டு பி பிக்கி, ஓகே? அதை விட்டுட்டு சரி ஏதோ வரதை எடுத்துக்கும் அப்படிலாம் கிடையாது. நோ, ரைஸ் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ். என்ன வேணுமோ அதை வந்து தேடி
லிஸ்ட்டு போட்டு ஓகே இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் இல்லையா அது மாதிரி பார்த்து அப்படியே எடுத்துக்கணும். இன்னொரு கேஸில் என்னென்னா அப்படிலாம் இருக்காது, ஆட்டோமேட்டிக்காகவே அதுவாக வரும். வரதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே இதுதான் நமக்கு வேணும் போல். ஏன்னா என்ன மாதிரி சில தற்கொலைங்களுக்குலாம் என்ன வேணும் என்ன பிடிக்கும்னே தெரியாது. ஏதோ ஒன்று வரும், ஓகே இதுதான் போல் அப்படின்ற மாதிரி அப்படியே வருவோம். இதர் திஸ் ஆர் தட் ஒன்று இந்த மாதிரி இருக்கணும். அதாவது என்ன வேணும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு தெளிவாக இருந்துட்டு அதுலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். இல்லைனா எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாமல் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கணும். எய்தர் இட் இஸ் அக்செப்டிங் இல்லைனாலும் அக்செப்டிங் தான், அவ்வளோதான். அக்செப்ட் பண்ணிக்கோ அவ்வளோதான். இந்த ஒரு குட்டி எக்ஸாம்பிள் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ லவ்ன்றதுமே வந்து சன்லைட் மாதிரி தான். அந்த ஒரு 7 மணி 7:30 வரை ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் வந்து அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி கொஞ்சம் வெயில் ஏற 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 நமக்கே வந்து என்னடா அது கண்ணு கூசுது ஒரு மாதிரி சஃபகேட் ஆகி ஒரு மாதிரி ஆயிடும். அதே மாதிரி தான் அழவாக இருந்தால் அது அளவு தான். என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? இப்போது உங்களுக்கு வந்து தண்ணி தவிக்குது, 2 டம்ளர் குடிப்பீங்க, 3ஆவது டம்ளர் குடிக்கும் போது அவ்வளோதாங்க உங்களுக்கு அந்த தேர்ஸ்ட் போயிடும். ஸோ அந்த தண்ணி உங்களுக்கு தேவைப்படாது. அதே மாதிரி தான் என்ன தேவைப்படுதோ எந்த அளவு வாட் இஸ் நீடட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் நம்ம பண்ணால் போதும். ஓகேவா? அதை விட்டுட்டு தூக்கிட்டு வரண்டா எஃபர்ட்ஸ் அப்படின்னு அள்ளி போட்டோன்னா இல்லை யாரா வந்துக்கிட்டா நீ யாரா என் மேலே பாச வைக்க அப்படின்ற மாதிரி அது இட் வில் எண்டட் அப் இன் பயங்கரமான ஒரு மாதிரி கேவலமாக முடிஞ்சிடும். ஸோ நமக்கே வந்து தெரியும் நீங்கள் அடி ஒன்று வந்து வாங்கின அடியிலேருந்து கற்றுந்துருப்பீங்க, இல்லைனா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின அடியிலேருந்து கற்றுந்துருப்பீங்க, இல்லைனா வந்து நீங்கள் வளர வளர இப்போ உங்களுக்கு ஒரு 20 வயசு 20 தாண்டிட்டீங்க, காலேஜெலாம் படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே நம்ம பார்க்குற படம் நிறைய விஷயம் இருக்குல்ல, அதிலே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே இதுதான் இந்த மாதிரி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அது நமக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு இருக்க பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு என்னை மாதிரி பண்ணி உருப்படுங்கடா அவ்வளோதான்டா. இன்னும் உட்காந்து காதலர் தினத்துக்கு நானும் தண்டு மாதிரி வீடியோ போட்டுருக்கேன், அதையும் உட்காந்து தண்டு மாதிரி பார்த்துட்டு இருக்காம டூ சம்திங், கோ கெட் லைஃப் ப்ரோ, கெட் லைஃப். நாட்டுல அவனோட 1008 வேலை இருக்கு, போய் வேலையை பாருங்க. உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏன் நான் ஓஞ்சிருவோம் போல இருக்கேன். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. காட்டுவோமா? காதலிக்கிற கிறுக்கைங்களுக்கு மற்றவங்களை பார்த்தா கிறுக்கு பேலுக்கு மாதிரி தெரியுமாடா?